இலங்கையின் கலகமட்ட கிரிக்கெட் அணிக்காக தற்போது விளையாடி வரும் மன்னார் மண்ணின் வீராங்கனையான சயந்தினி தற்போது கிரிக்கெட் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ள ஒருவராக மாற்றம் பெற்றுள்ளார். இளம் வயதிலே நேர்த்தியான பந்துவீச்சினை வெளிப்படுத்திய அவர் தற்போது 23 வயது பெண்களுக்கான நேஷனல் சூப்பர் லீக் போட்டிகளில் விளையாடி வருகிறார். நேஷனல் சூப்பர் லீக் போட்டிகளில் அவர் கடந்த 27ஆம் தேதி தனது அறிமுக போட்டிகளை விளையாடியுள்ளார். கொழும்பு அணிக்காக விளையாடும் அவர் ஆரம்ப பந்து வீச்சாளராக செயற்பட்டிருந்தார். இந்த போட்டியில் 2 ஓவர்களை வீசிய சாயந்தினி வெறும் 10 ஓட்டங்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து அசத்தியிருந்தார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சதிந்தினி. அம்மாவோட பேர் குமரேஸ்வரி, அப்பாவோட பேர் சதீஷ்குமார். நாங்கள் வீட்டை மொத்தம் 5 பேர். நான் 3வது. நான் இங்கே 6ஆம் ஆண்டில் இருந்து இப்போ 13 மட்டும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். 8ஆம் ஆண்டில் இருந்து எனக்கு கிரிக்கெட் துறைக்குள்ளே நான் வந்தேன். 8ஆம் ஆண்டு படிக்கக்குள்ளே தான் இந்த துறைக்குள்ளே நான் வந்தேன். இந்த துறையில் எனக்கு ஆர்வம் இருக்கண்டு இனங்கண்டு என்னால் செய்யலாம்னு சொல்லி பிரேமன்னா தான் என்னை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க. அவர முயற்சி தான் கூட, எந்த முயற்சின்னு சொல்றதை விட கூட என்னை விட கூட கஷ்டப்பட்டது அவங்க தான். அவரோட சேர்ந்து பெனட் சார், ரூபன் சார், கோச் ஸ்கூலில் கொலினா டீச்சர் எல்லாரும் என்னோட சேர்ந்து கஷ்டப்பட்டாங்க. அதையும் விட கங்கா சார், ரொஷான் சார், ஜெயக்குமார் சார் சொல்லி, செல்வா சார் சொல்லி நிறைய பேர். நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கன்றதுக்கு கொஞ்சம் பேர் காரணம் இல்லை, அதுக்கு காரணம் நிறைய பேர் இருக்காங்க. நான் அந்த இடத்துல இருந்து கதைக்கிறேன்னா அவங்க தான் காரணம். நான் பாடசாலை மட்டத்தில் முதலாவது டென்னிஸ் பால் தான் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு டென்னிஸ் பால் தான் ஃபர்ஸ்ட் பழக்கினாங்க. அதுக்கு பிறகு பாய்ஸ் அண்ணாக்கள் விளையாடுறது லெதர் பாலை பார்த்துட்டு பிறகு கோச் எனக்கும் லெதர் பால் பழக்கினாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் தான் முதலாவது லெதர் பால் பழகினேங்க. நான் ஸ்கூல் மட்டத்தில் விளையாண்டு அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிக்ட் மட்டத்துக்கு செலக்ட் ஆனேன். அப்புறம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து ப்ரொவின்சியல் செலக்ட் ஆனேன். ப்ரொவின்சியல்ல இருந்து சூப்பர் ப்ரொவின்சியல் செலெக்ஷனுக்கு போனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு செலக்ட் ஆகலை, திரும்பி வந்துட்டேன். அப்புறம் வந்து ஒரு 2 வீக்ஸ் இருக்கும், திருப்பி செலெக்ஷன் கூப்பிட்டாங்க. 4 பேர் வேணும்னு சொல்லி திருப்பி 8 பேர் கூப்பிட்டாங்க. நான் 2வது தடவை போனதில் தான் அதுலேயும் செலக்ட் ஆனேன். அப்போ நான் அதுக்கு முன்னுக்கு செலக்ட் ஆன கவலையிலேருந்து நான் கூட ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எங்களுக்கு கோச்சும் விடையில என்னை அந்த நிலைமையிலேயே இருக்கிறதுக்கு. அதுல இருந்து அப்போ உனக்கு இன்னும் காணாது, உனக்கு இன்னும் வேணும்னு சொல்லி கோச்சும் நிறைய ட்ரெயின் பண்ணாங்க என்னைய. அதுக்கு பிறகு தான் நான் சூப்பர் ப்ரொவின்சியல் செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் நான் எஸ்எஸ்சி கொழும்புல உள்ள எஸ்எஸ்சி கிளப்புக்கு செலக்ட் ஆனேன். நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி மேட்ச் விளையாண்டேன், மேஜர் கப் மேட்ச் விளையாண்டேன். அதுலேயும் ஒரு மேட்ச் தான் விளையாண்டேன். அதுக்கு பிறகு இப்போ கடைசியாக என்எஸ்எல் மேட்ச் விளையாண்டேன். அதில் ஒரு மேட்ச் தான், அதுலேயும் சான்ஸ் கிடைச்சது. மழைன்னு சொல்லி நிறைய மேட்ச் கேன்சல் ஆகிட்டு அதில் ஃபைனலுக்கு மட்டும்தான் என்னைய போட்டாங்க. அந்த ஃபைனல்லையும் ஓப்பனிங் ஓவர் செஞ்சேன், என்னால் முடிஞ்சதை செஞ்சேன். சயந்தினி என்ற மாணவி தன்னுடைய கடும் முயற்சியும் ஊக்கத்தாலையும் இந்த நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டுள்ளார். வறுமையிலும் தன்ற விடாமுயற்சி காரணமாக ஒவ்வொரு நாளும், அது இந்த நேரம் என்றும் இல்லை, இந்த வேலையும் என்றும் இல்லை, அவர் அழைக்கப்படுகின்ற நேரமெல்லாம் தன்ற பயிற்சியை எடுப்பதற்காக முன்னின்று உழைத்தவர். அவருடைய அயராது கடும் முயற்சி என்று தான் நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். மாணவி வந்து கிட்டத்தட்ட 8ஆம் ஆண்டு 11 வயதிலிருந்து இவருடைய திறமையை இனங்கண்டு அவர் பயிற்றுவிக்கப்பட்டுள்ளார். இதற்கு காரணமாக இருந்தவர் திரு பிரேமண்டயஸ், அடுத்தது ரூபன் உடற்கிளி ஆசிரியர் தான். அவருடைய திறமையை நன்றாக புரிந்து கொண்டு அவர் எப்படி நல்வழிப்படுத்த முடியுமோ அதுக்கேற்ற வகையில் அவரை சிறந்ததாக ஒரு வீராங்கனையாக அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு முதற்கண் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த மாணவியை பொறுத்த வரைக்கும் கல்வியிலும் சரி, விளையாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுறுசுறுப்பாக உற்சாகமாக விளையாடக்கூடிய ஒரு மாணவி. கிரிக்கெட் மட்டும் இல்லை, ஏனைய ஓட்ட நிகழ்வுகளும் இவர் சிறந்த சாதனையை படைத்துள்ளார். அதிலேயும் இவருக்கு விருப்பமானதும் துடிப்பானதும் உயிர் நாடியுமாக இருப்பது இந்த கிரிக்கெட். அதுவும் வன்பந்து கிரிக்கெட் என்று சொல்லும்போது அவர் எல்லாவற்றையும் மறந்துள்ளார். உயிர் நாடி என்று சொல்லும்போது அவங்களுக்கு விளங்கம் பண்ணிக்கிறேன், உயிரோட கலந்த ஒரு விளையாட்டாகத்தான் அது இருக்கின்றது. ஒரு பயிற்சி வேலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பிரிட், எப்பயும் பார்த்தாலும் துடிப்பாகவும் உற்சாகமும் இவர் காணப்படுவார். எந்த வேலையை கொடுத்தாலும், எந்த பேட்டிங்கோ ஃபீல்டிங்கோ போலிங் சைடோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் முழு எனர்ஜியையும் அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
SSC கழகத்திலையும் இருந்து சரி, இப்போ இருக்கின்ற NSL சூப்பர் லீக்லையும் சரி, இவர் வந்து தன்னுடைய இடத்தை இவர் தக்க வைத்துக் கொண்டுதான் சொல்ல முடியும். ஆகவே இவருடைய கடும் முயற்சியும் இவர் அயராத உழைப்பும் தான் இவர் இந்த நிலைக்கு வருவதற்கு காரணம். அத்தோடு இந்த மாணவியை எடுத்து நோக்கும்போது எமது பாடசாலை இருக்கின்ற அதிபர்கள், ஆசிரியர்கள், உதவி அதிபர்கள் மற்றும் பயிற்றுவிப்பாளர்கள் இவருக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறார். எமது பாடசாலை சமூகம் வந்து இவருக்கு நிறையவே உதவிகள் புரிந்து கொண்டிருக்கின்ற, இனி வருங்காலத்திலும் உதவி புரியும். இவர் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியில் இடம் பிடிக்கிறதுக்கு தன்னால் எவ்வளவு முயற்சி எடுக்கலுமோ அவ்வளவு முயற்சிகளும் எமது பாடசாலையும் எமது கோச்சர்களும் செய்து கொண்டிருப்பார்கள். அத்தோடு இவருடைய கடும் முயற்சியை நாங்கள் பார்க்கும்போது ஏனைய மாணவர்கள் இவரை பார்த்து வியப்படைவார். இவ்வளவு சுறுசுறுப்பாகவும் இவ்வளவு திறமையோடும் இந்த மாணவி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரே ஒரு காரணம் பயிற்சி. அடுத்த பக்கபலமாக இருப்பது எமது பாடசாலை சமூகம், அதிபர்கள், ஆசிரியர்கள், அவருக்கு பயிற்றுனராக இருக்கின்ற ஏனையவர்கள் கொடுக்கின்ற உற்சாகம்தான் இவர் இந்த நிலைமைக்கு வருவதற்குரிய காரணமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபெட்டிமா மகா வித்யாலயத்தினுடைய அதிபர். நமது பாடசாலையினுடைய மாணவி சதீஷ்குமார் சயந்தினி ஏயில் தற்போது கற்றுக்கொண்டிருக்கின்றார். அவர் கல்வியிலும் விளையாட்டிலும் கூடிய கவனம் செலுத்தி சிறப்பான பெறுபவர்களை அவர் பாடசாலைக்காக கற்பித்துத் தந்திருக்கின்றார். முக்கியமாக அவருடைய கடின உழைப்பு, நாளாந்தம் அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய பயிற்சிகள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். அத்தோடு அவர் கல்வியிலும் கூடுதலாக கவனம் செலுத்தி தன்னை ஈடுபடுத்தி இருக்கின்றார். ஆகிய இந்த மாணவி ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரராக வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதோடு அதற்கு நாங்கள் அவரை வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுடைய மாணவி சயந்தினி கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக மிகவும் கடுமையான பயிற்சியினை மேற்கொண்டு மகளிர் கிரிக்கெட் கடின பந்தில் மிகப்பெரிய சாதனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இவருடைய இளமை காலம் தொட்டு, அதாவது தரம் 8 தற்போது வரை இவரது பயிற்சி மற்றும் இவரது விளையாட்டினை நான் நன்கு அறிவேன். மிகவும் பின்தங்கிய ஒரு நிலையிலிருந்து வந்து தனது கடினமான பயிற்சி மூலமாகவும் தனது அர்ப்பணிப்பான செயற்பாடினூடாகவும் தன்னை மெதுமெதுவாக வளர்த்து கொண்டு இன்று வடமாகாணம் மட்டுமல்ல முழு இலங்கையுமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு எங்களது பாடசாலையினை பெருமைப்படுத்தி எங்களது ஊரையும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார் இந்த வீராங்கனை சயந்தினி. இவர் தனது கிரிக்கெட் திறமையினால் எல்லோருடைய மனங்களிலும் தனது பெயரினை முத்திரை வைத்திருக்கின்றார். இவர் தனது அடுத்த கட்ட நிகழ்வாக, அதாவது முதலாவதாக கொழும்பு SSC கிரிக்கெட் கழகத்தில் தனது பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அடுத்த கட்டமாக கொழும்பு அணியை பிரதிநிதித்துவம் படுத்தியிருக்கின்றார். அடுத்த கட்டமாக நாங்கள் எங்களுடைய பிரதானமாக இலக்காக நாங்கள் நோக்கி இருக்கின்றது இலங்கை மகளிர் தேசிய கிரிக்கெட் அணியில் ஒரு நிரந்தர இடத்தை இவர் பெற வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். அதற்காக எங்களுக்கு நிறைய இடங்களிலிருந்து ஆதரவு தேவைப்படுகின்றது. இவர் தனது இலங்கை மகளிர் தேசிய கிரிக்கெட் அணியில் தனது இடத்தினை உறுதிப்படுத்துவதற்காக இவருடைய திறமையினை பலர் வந்து எங்களது பாடசாலையிலோ அல்லது ஒரு இடத்திலோ வைத்து அவருக்கு மென்மேலும் பயிற்சிகளை வழங்கி அவருக்கு ஊக்கமும் ஆக்கமும் வழங்க வேண்டும் என்று எங்களுடைய பாடசாலை சார்பாக நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். அத்துடன் இவர் தேசிய கிரிக்கெட் அணியில் இடம் பிடிப்பதற்கு இவருக்கு தேவையான உடல் உள ரீதியான தேவைகள் பல பூர்த்தி செய்யப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. ஆகவே இவருக்கு தேவையான சத்துள்ள உணவுகள் மற்றும் உடலியல் ரீதியான தேவைகள் மற்றும் உணவு ரீதியான தேவைகள் மற்றும் இவரது பயிற்சிக்கு தேவையான ஏனைய உபகரணங்கள் போன்றவற்றினை இந்த மாணவிக்கு வழங்குகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த மாணவி மென்மேலும் தனது திறமையினை வளர்த்து கொண்டு இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியில் எங்களுடைய தமிழ் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு சிறந்த வீராங்கனையாக உருவாகி எங்களுடைய மன்னார் மண்ணுக்கும் எங்களுடைய புனித பெட்டிமா மத்திய மகா வித்தியாலயத்துக்கும் பெருமை சேர்ப்பார் என்பது உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. நான் இப்போ கடைசியாக Under-23 செலெக்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்கேன்.
இன்னும் அதில் ரிசல்ட்ஸ் ஒன்றும் சொல்ல இல்லை. என்ற அடுத்த நோக்கம் வந்து எப்படியாவது நேஷனல் விளையாடணும், அதான் என்ற எய்மாக இருக்கு. அதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்.